ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37, 38. பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38வது வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனங்களிலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். ஒன்று, தாகமாய் இருக்கிறவன்; ஒன்று, வந்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுகிறவன்; மூன்றாவது, விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதை போல நம்முடைய ஆத்துமா இன்னும் அந்த ரட்சிப்பை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் வைத்து கொள்ளலாம். இந்த ஆத்துமாவுக்கு ஏராளமான தாகங்கள் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தாகம் ஆவிக்குரிய தாகத்தை பற்றி சொல்லுகிறது. The soul is in need for Jesus. The soul is for God. தேவன் தமக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த வெளியேற பெற்ற ஆத்துமா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாவிற்கு தாகம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்களிலே இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா தேவனிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற நமக்கு இந்த ஆத்துமாவிலே ஜீவன் இல்லாதபடியாலே நாம் இன்னும் சகல நிலைமைகளிலே கஷ்டப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாய் வாழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய சரீரத்தில் எந்த பாதிப்பும் வியாதிகள் இல்லாதபடி வாழுகிறான் என்று பொருளாகிறது. அல்லது ஒரு மனிதன் வியாதிப்பட்டு அவன் சரீரம் பாழடைந்து அவன் இருக்கிற பலனெல்லாம் குறைந்து பாதி உயிராய் இருக்கிறவனுக்கும் முழு பலத்தோடு இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்விலும் கூட அநேகர் தங்களுடைய ஆத்துமாவிலே ஜீவனை இல்லாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். There is no life in their soul. Soul is there, but there is no life in their soul. எபேசியரில் நாம் படிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற பொழுது நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். 18வது வசனத்திலே, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். அந்த அறியாமை, த இக்னோரன்ஸ், அந்த ஆவிக்குரிய அறியாமை, வேதம் சொல்கிறது நம்முடைய ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஞானம், பரலோக தேவனுடைய அந்த ஞானம் அவசியமாயிருக்கிறது. இந்த அறிவில்லாதபடினாலே இந்த ஜீவனிடத்திலிருந்து தூரமாகவே இருக்கிறது. சொல்லப்போனால் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே ஆத்துமா மிக தாகமாக இருக்கிற ஒருவனுக்கு ஜஸ்ட் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அவ்விதமான ஒரு நிலைமையிலே தான் இன்றைக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் பிரயாணப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக பலவீனமாய் சோர்வு உடையவர்களாய் இருக்கிறார்கள். அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு அந்த ஜீவன் வேண்டுமா, அந்த ஜீவ தண்ணீர் வேண்டுமா, உனக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்படியான ஒரு வாஞ்சை அவசியமாக இருக்கிறது. யூ நீட் அங்கர் ஸ்பிரிட் டு ரிசீவ் தட். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மனநிலை வேண்டுமாயிருக்கிறது. தாகமாய் இருக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தகுதி தாகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் அந்த வார்த்தைகளில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது சொல்ற, நீ தாகமாய் இருந்தீன்னா என்னிடத்தில் வந்து அந்த ஜீவ தண்ணீரை நீ பருகலாம் என்று சொன்னார். இந்த ஜீவன் யாரிடத்தில் இருக்கிறது? இயேசு ஒருவர் மட்டும்தான் ஜீவன். இயேசு சொன்னார், நான் ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், ஆவியோ உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த ஆவி
ஜீவனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த ஆவி, இந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிற இந்த உருவகம் எதை படுத்துகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியாகிய அந்த வல்லமையை, அந்த ஜீவனை பற்றி அது சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நாம் விவசாயம் செய்கிற பொழுது தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சினால் என்ன நடக்கும்? வறண்டு போயிருக்கிற புல்வெளிகள் எல்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த தண்ணீருடைய தன்மையாய் இருக்கிறது. அதை போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆத்துமா அந்த ஜீவனினாலே செழிப்படைகிற பொழுது என்ன நடக்குமா? அதனுடைய குணாதிசயம், பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயம், ஜீவனை கொண்டிருக்கிறவருடைய குணாதிசயம் எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விடுவார். எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அப்போ சொன்னார், நமக்கு அந்த முழுமையான ஜீவன் நம்முடைய ஆத்மா காணுகிற பொழுது, நம்முடைய உள்ளந்திரியம், இந்த இன்னர் மோஸ்ட் பீயிங், அந்த உள்ளத்திலிருந்து அந்த முழுமையாய் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிற பொழுது நமக்குள்ளிருந்து நன்மைகள் புரண்டோட ஆரம்பிக்கும். சுகம் என்கிற நன்மை, சந்தோஷம் என்கிற நன்மை, சமாதானம் என்கிற நன்மை, ஆரோக்கியம் என்கிற நன்மை, அந்த நித்திய பரலோகத்துக்கான எல்லா நன்மை. இந்த உலகத்துக்கு நீ வெளிச்சமாய் மாறுவ, இந்த பூமிக்கு நீ உப்பாய் மாறுவாய், நீ கர்த்தருடைய சாட்சியாய் மாறுவாய். இது எல்லாம் எப்போ தெரியுமா நடக்கும்? ஆத்மாவில் ஜீவன் வருகிற பொழுது. நிருபத்திலே வாசிக்கிறோம், பிரியமானவனே ஆத்துமா வாழ வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் ஆத்துமா இருக்கிறது, ஆனால் அன்றைய ஆத்துமா வாழ முடியாத ஒரு காலகட்டத்தில், ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை செழிப்படையும்படி செய்வார். கர்த்தர் சொன்னார் ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்களாக. கர்த்தர் சொன்னார், நீங்கள் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 44:3 கர்த்தர் சொன்னார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உடைய ஆவிக்குரிய வாழ்வின் நிலைமை, உடைய ஆத்மா கண்டிஷன் இஸ் நாட் குட். யூ மே சே மை சோல் கண்டிஷன் இஸ் நாட் குட். என் ஆத்மா ஒரு டெட் கண்டிஷனில் இருக்குது, ஜீவனே இல்லைன்னு சொல்லலாம். கவலைப்படாத. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? கர்த்தருடைய நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஏதோ நான் என்னென்னவோ பண்ணுறேன், ஜெபம் பண்ணுகிறேன், உபாசிக்கிறேன், நான் ஏதோ எங்கவோ என்ன மிஸ் ஆகிறது என்று சொல்லலாம். கவலைப்படாத. அந்த ஜீவ நதி உனக்குள்ளே வர, அந்த ஜீவ நதியில் நல்லா நனைங்க. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமையினால் உங்களுடைய ஆத்மா நிரம்பட்டும். அந்த ஆத்மா நிரம்ப 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 உங்கள் ஆத்மா செழிப்படைய ஆரம்பிக்கும். அப்போ தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அர்த்தமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிந்து உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வாராக. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒரு வாழ்க்கை, நீர்கால்களில் நடப்பட்ட அந்த மரம் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். God bless you. Amen.